கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளில் கூட நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கின பொழுது அவர் பேசின முதல் வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் பேசின முதல் வார்த்தை என்று நம்ம பார்க்கிறோம். ஆம், இந்த நாட்கள்ல எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு நல்ல திவ்ய சுபாவம் இருந்தது. அவர் மன்னிக்கிற சுபாவம் உள்ளவராய் காணப்பட்டார். அவருக்கு விரோதமாய் எழும்பினவர்களை அவர் மன்னித்தார், சத்துருக்களை மன்னித்தார். அவருக்கு விரோதமாய் பேசினவர்கள், தூசித்தவர்கள், கன்னத்தில் அறைந்தவர்கள், அவரை காரி துப்பினவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 53வது அதிகாரம் 3வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவிக்கிறவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் அசட்டை பண்ணப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக அசட்டை பண்ணப்பட்டார், நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 69:20 கூட தீர்க்க தரிசன வசமாக நிந்தை அவர் இருதயத்தை பிளந்தது என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். இது ஒரு தீர்க்க தரிசன சங்கீதம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதே எனக்கு பிரியம், அதுவே என்னுடைய போஜனம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். ஆனபடினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பலியானார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவரிடத்துல காணப்பட்ட மன்னிக்கிற சுபாவம் இந்த நாட்கள்ல நம்மிடத்துல காணப்பட வேண்டும். ஆனபடினாலதான் மத்தேயு 6வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது தெரியும், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்கள்ல நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாம், இயேசு கிறிஸ்து அவருக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்களை மன்னித்தது போல இந்த நாட்கள் நாமும் நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், நமக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறவர்கள் எல்லாரையும் நாம் மன்னிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உன் சத்துருவை சிநேகி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்கள்ல நாம் சத்துருவை சிநேகிக்கிறவர்களாய், சத்துருக்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவன் தாமே இந்த முதல் வார்த்தையின்படி நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின வார்த்தை, இரண்டாம் வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சகல அதிகாரம் படைக்கப்பட்டது, சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அவர் சகல அதிகாரம் உடையவராய் காணப்பட்டார். ஆனபடினாலதான் அவர் சொல்லுகிறார், கல்லனை நோக்கி சொல்லுகிறார், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி. ஆமென். அவருக்கு அதிகாரம் உண்டு, நித்திய ஜீவனை தரும் அதிகாரம் அவரிடத்தில் உண்டு என்று நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 27வது அதிகாரம் 44வது வசனம், அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர் 2 பேரும், வலது பக்கம் இடது பக்கம் ஒருவர், 2 பேருமே அவரை தூசித்தார்கள். ஆனால் ஒருவன் மனம் திரும்பினான் என்று நம்ம பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பாவம் நம்மளை பின்தொடரும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்கள்ல தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆம், அந்த நாட்களில் கூட அந்த கள்வன் ஒருவன், வலது பக்கத்தில் இருக்கிற கள்வன் மனம் திரும்பினதை நம்ம பார்க்க முடியும். அவன் பாவங்களை அறிக்கை செய்ததை நாம் பார்க்க முடியும். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 21வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, பாவங்கள் தீவினை தொடரும் என்று நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 5:22, துன்மார்க்க நம்முடைய அக்கிரமங்களை அவனை பிடித்துக் கொள்ளும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். சங்கீதம் 19வது அதிகாரம் 12வது வசனம் விவரமாய் சொல்லுகிறது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 3வது அதிகாரம் 20வது வசனம், நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்தில் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்தவராய் இருக்கிறார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்கள்ல பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ தேவனத்துல இரக்கத்தை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்கள்ல தேவனத்துல இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒளிந்த 3வது வார்த்தை, ஸ்திரீயே அதோ உன் மகன், அதோ உன் தாய். யோவான் 19வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது தெரியும். ஆம், எனக்கு அன்பானவர்களே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த தாயோடைய உள்ளத்தை பார்க்கிறார். நொறுக்கப்பட்ட இருதயம், நொறுங்குண்ட இருதயத்தை பார்க்கிறார். அந்த நொறுங்குண்ட இருதயம் கண்ணீர் வடித்துக் கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தருகே முழங்கால் படித்துக் கொண்டு இருக்கிறதை பார்த்து தன் தாயோடைய உள்ளத்தை அவர் பார்க்கிறார். தாயின் உள்ளத்தை அறிந்தவர் அவர். 1 சாமுவேல் 16:7 கூட நாம் வாசிக்கும் பொழுது தெரியும், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன், நம் இருதயத்திலும் பெரியவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 49:15 இவ்விதமாய் சொல்லுகிறது, ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆம், ஸ்திரியானவளுடைய இருதயத்தை பார்க்கிறவர். ஸ்திரியானவளே ஒருவேளை தன் பெற்ற பிள்ளையை மறந்தால் கூட, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மறவாத தெய்வம் என்று நம்ம பார்க்கிறோம். நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்குகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 147:3 நாம் வாசிக்கும் பொழுது தெரியும், தேவன் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை எல்லாம் கட்டுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 61:1 லூக்கா 4:18 நொறுங்குண்ட இருதயங்களை குணமாக்கும் வல்லமை தேவகுமாரனாகிய இயேசுவிடம் காணப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெரிய நாமம் உண்டு. யெகோவா ஈரே என்ற ஒரு நாமம் உண்டு. யெகோவா ஈரே என்றால் தேவன் நம்மை காண்கிற தேவன், நம்மளை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் என்று நம்ம பார்க்கிறோம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்கள்ல கடமை பொறுப்பு உணர்வு உள்ளவராய் அந்த இடத்துல அவர் காணப்பட்டார். அந்த வேதனை நேரத்துல கூட பேச முடியாத கூட சூழ்நிலை காணப்பட்ட போதிலும் ஒரு கடமை, ஒரு பொறுப்பு அவரிடத்தில் காணப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்கள் அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, சிறு பிள்ளைகள் இருக்கிறீங்க. இந்த நாட்கள் வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 6:1-3 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது தெரியும், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உன் வாழ்நாள் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாங்க என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்கள்ல தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கடவுளாய் இருந்தும் அவர் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிற அந்த காரியத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த நாட்கள்ல தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த நாட்கள் ஊழியம் செய்கிற ஊழியர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யோவானை போல ஆண்டவரை நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அன்பு செலுத்துகிறவர்கள் ஆண்டவரை அளவுக்கு அதிகமாய் நாம் நேசிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மிடத்துல ஊழியங்களையும் பொறுப்புகளையும் அவர் கொடுக்கிறார். யோவான் ஆண்டவரை நேசித்தபடினாலதான் தன் தாயை ஆண்டவர் யோவான் இடத்துல பொறுப்பை ஒப்படைத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 14:14 விதமாய் சொல்லுகிறது, பின்வாங்கும் இருதயம் உள்ளவர்கள் தன் வழிகளிலேயும் நல்ல மனுஷன் தன்னிலே தானிலே திருப்தி அடையான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டவர் யோவான். யோவான் 13:23-24 அன்பான சீசன் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 21:20 மற்ற சீசர்களாலே அவர் அழைக்கப்பட்டார், அன்பான சீசன் என்று. மற்ற சீசர்கள் அவரை அன்பான சீசன் என்று அழைத்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல நாம் தேவனிடத்துல அன்பு செலுத்துகிற பொழுது, யோவானை போல தேவனுடைய மார்பில சாய்ந்து கொள்ளுகிற பொழுது தேவன் நம்மிடத்துல ஊழியங்களையும் நம்மிடத்துல சில பொறுப்புகளையும் அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமே, இந்த வார்த்தைகளுக்கு தேவன் நம்மள ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 4வது வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. மத்தேயு 27:45-46 வாசிக்கும் பொழுது தெரியும், ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது பிதாவோடு கூட நடந்தார், பிதாவோடு கூட உறவாடி கொண்டிருந்தார். பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனம் என்றார் என்று சொல்லி அவர் சொன்ன வார்த்தையை நாம் பார்க்க முடியும். அவர் பிதாவின் ஓடு நடந்து கொண்டு இருந்த தேவன், பிதா தன்னை மறைத்துக் கொண்டதே, பிதா தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டதே, அவரால் ஒரு கொஞ்சம் நேரம் கூட பிதாவுடைய உறவு இல்லாமல் அவர் துண்டிக்கப்பட்ட அந்த சூழ்நிலை சொல்லுகிறார், என் தேவனே என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. ஆம், இந்த நாட்கள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டார். யாருக்காக? நமக்காக, உலகத்தில் உள்ள ஜனங்களுக்காக. உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுடைய பாவம் என்கிற இருள் அவர் மேல சுமத்தப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தை நான் மீண்டுமாய் வாசிக்கிறேன். மத்தேயு 27:45-46 நான் வாசிக்கிறேன். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று.
9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாபா சபத்கானே என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்க முடியும். நமக்காக கைவிடப்பட்டார், உலகத்தின் ஜனங்களுக்காக கைவிடப்பட்டார். உலகத்துல எல்லா ஜனங்களுடைய பாவமும் அவர் மேல சுமத்தப்பட்டது. இந்த நாட்களை நம்ம வாசிக்க முடியும். அந்தகாரம் உண்டாயிருந்தது என்று சொல்லி, அந்தகாரம் என்றால் இருள் என்று நம்ம பார்க்கிறோம். பலவிதமான இருளை பார்க்க முடியும். பாவம் ஒரு இருள். யோவான் 8:12 வாசிக்கும் பொழுது தெரியும், பாவம் ஒரு இருள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 38வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, நோய் என்பது ஒரு இருள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக யோபு 16:16 வாசிக்கும் பொழுது தெரியும், மரணம் என்பது ஒரு இருள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நான்காவதாக யோபு 30வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது தெரியும், சஞ்சலத்தால வரும் இருள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இருள் ஜனங்களுடைய பாவத்தை குறிக்கிறது, மரணத்தை குறிக்கிறது. இந்த நாட்களில் எல்லா இருளும் எல்லா அந்தகாரமும் அவர் மேல சுமத்தப்பட்டதுனால பிதாவாகிய தேவன் தம்முடைய முகத்தை மறைத்து கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவனால மறைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதனாலதான் நான் சொல்கிறார், ஆண்டவரே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். யோபு பக்தன் இவ்விதமாய் சொல்லுகிறார். யோபு 30:26வது வசனம் யோபு சொல்லுகிறார், நான் வெளிச்சத்திற்காக காத்திருந்தேன், இருள் என்னை சூழ்ந்திருந்தது. ஆம், வெளிச்சத்துக்காக நான் காத்திருந்தேன், ஆனால் என்னை சுற்றி இருள் சூழ்ந்தது என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். இருள் சூழ்ந்த வாழ்க்கை. இந்த நாட்டில் ஆண்டவர் இருளை எல்லாம் அவர் சுமந்துட்டார். சிலுவையில எல்லா இருளும், பாவ இருள், நோய் இருள், மரண இருள், எல்லா இருளையும் அவர் சுமந்தபடினால நாம் இனி அந்த இருளை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த உலகத்துல வந்த மெய்யான ஒளி என்று நம்ம பார்க்கிறோம். அந்த ஒளியை நாம் பின்பற்றுகிற பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிற பொழுது, அவருடைய பிள்ளையாய் நாம் வாழ்கிற பொழுது, நாம் வெளிச்சத்தின் பிள்ளை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க அவர் வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். யோவான் ஸ்நானம் சொல்லுகிறார், நான் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கவே வந்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். சங்கீதம் 112வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது தெரியும், செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். செம்மையான இருளை உள்ளவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று பார்க்கிறோம். மீகா 7வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது தெரியும், கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 18:28 நாம் வாசிக்க முடியும், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோபு 29:3 அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்தகார இருளில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்தகாரத்துல இருந்தோம், அந்தகார வாழ்க்கையில இருந்தோம், இருளில இருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 5வது வார்த்தை தாகமாய் இருக்கிறேன் என்றார். யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம். தாகமாய் இருக்கிறேன். உண்மையாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அந்த இடத்துல தாகம் உண்டாயிற்று என்று நம்ம பார்க்கிறோம். இது ஆவிக்குரிய அர்த்தங்கள் பல உண்டு. ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாகம் தோடு கூட காணப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதே சங்கீதம் 22வது அதிகாரம் 15வது வசனம். சங்கீதக்காரர் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வசனத்தை தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதம் 22:15 என் பலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது, என்னை மரண துளிலில் போடுகிறீர் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். அவருடைய பலன் குன்றி போயிட்டு, பலன் ஓட்டை போல காய்ந்து போயிற்று. ஆனபடினாலதான் நமக்கு மெய்யாகவே ஒரு நாவு வறண்டு போனபடினால தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது அங்குள்ள போர் சேவகரின் ஒருவன் மத்தேயு 27:34 நம்ம வாசிக்கும் பொழுது தெரியும், கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
அதை ருசி பார்த்து குடிக்க அவரால் குடிக்க மனதில்லாது இருந்தார். ஆனாலும் உயிர் போகும் கடைசி நேரத்துல அதை குடித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அதை மீண்டுமாய் அவரே அதை கேட்டு வாங்கி குடித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல கசப்பு கலந்த காடி, கசப்பு என்பது நம்ம இருதயத்தில் மறைந்திருக்கிற ஒரு காரியம். இருதயத்தில் நீதிமொழிகள் 14:10 நம்ம வாசிக்கும் பொழுது தெரியும், இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1:10 அன்னாள் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கசப்பு அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குடித்தார் என்று பார்க்கிறோம். கசப்பை ஏற்றுக்கொண்டார், காயங்களை ஏற்றுக்கொண்டார், பாவங்களை ஏற்றுக்கொண்டார். என்னென்ன கசப்புகள் காணப்படுகிறது? பாவம் என்பது ஒரு கசப்பானது, வியாதி என்பது ஒரு கசப்பானது, வைராக்கியம் என்பது ஒரு கசப்பானது, பகை என்பது ஒரு கசப்பானது. இந்த பலவிதமான கசப்புகள் நம் வாழ்க்கையை வேதனைப்படுத்துகிறவைகளாய் காணப்படும். இந்த வேதனையெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆத்தும தாகம் இந்த நாட்கள் அவருக்குள்ள காணப்படுகிறது. ஒரு ஆத்தும தாகம் நமக்குள்ள அந்த ஆத்தும தாகம் காணப்படுகிறதா? அவர் எல்லாவற்றையும் சுமந்து விட்டார். சங்கீதம் 42வது அதிகாரம், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். ஆமென். இந்த நாட்கள்ல நமக்கு ஒரு தாகம் காணப்படுகிறது. மானானது எப்படி நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறதோ அதே போல நம்முடைய ஆத்துமா வாஞ்சித்து கதறணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல ஒரு தாகம் நமக்கு உண்டாயிருக்கணும். தாகமா இருக்கும் பொழுது ஆண்டவர் ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். தாகம் உள்ளவன் மேல் அவர் தண்ணீரை ஊற்றுகிற தேவன் என்று நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 63:1 இவ்வளவு விதமாய் சொல்லுகிறது, என் ஆத்துமா உண்மையில தாகமாய் இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். சங்கீதம் 143:6 இவ்விதமாய் சொல்லுகிறது, வறண்ட நிலத்துக்குள்ள என் ஆத்துமா உண்மையில் தாகமாய் இருக்கிறது. இந்த நாட்கள்ல நம் ஆத்துமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல தாகமாய் இருக்கிறதா? நம்முடைய தாகத்தை எல்லாம் அவர் தீர்த்து விட்டார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் நம்ம சுமந்து விட்டார். நம்முடைய கசப்புகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். நாம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல நம்ம வாழ்க்கை தாகமாய் இருக்கிறதா? நாம் தாகமாய் இருக்கிறோமா என்று நாம் பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிந்த 6வது வார்த்தை யோவான் 19வது அதிகாரம் 30வது முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு வெற்றியின் வார்த்தை, இது ஒரு ஜெயத்வனியின் வார்த்தை. இந்த வார்த்தை ஜெயத்தை சிலுவையில தேவன் நமக்கு சம்பாதித்து கொடுத்த வார்த்தை. எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்காக அனுப்பப்பட்டாரோ, எந்த காரியத்தை முடிக்கும்படி இந்த உலகத்திற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தாரோ அதை முடித்து தீர்த்து விட்ட பிறகு அவர் பேசின வார்த்தை முடிந்தது என்று சொல்லி ஒரு வெற்றியின் வார்த்தையை அவர் பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவராய் காணப்பட்டார். யோவான் 19வது அதிகாரம் 28வது அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, வேத வாக்கியம் இந்த இடத்துல நிறைவேறிற்று என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரசங்கி 7வது அதிகாரம் 8வது ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அது முடிவு எப்படியா? நல்லதான், முடிவு நல்லது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை ஆரம்பம் சில காரியங்கள் அற்பமா இருக்கும், ஆனால் அது முடிவு எப்படி இருக்குன்னா சம்பூர்ணமாய் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு காரியத்தில் ஆரம்பத்தை பார்க்கணும், அதன் முடிவு சம்பூர்ணமானதாய் காணப்படணும். சகரியா 4வது அதிகாரம் 9வது செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும் என்று சொல்லி சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும் போது தெரியும். யோவான் 4வது அதிகாரம் 34வது பிதாவின் சித்தத்தை செய்வதே அவருடைய போஜனமா இருக்கின்றது என்று சொல்லி அவர் சொன்னதை நம்ம பார்க்க முடியும். பிதாவுடைய சித்தத்தை அவர் செய்து முடித்தவராய் காணப்பட்டார். கலாத்தியர் 3வது அதிகாரம் 3வது இவ்விதமாய் சொல்லுகிறது, ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலோ முடிய பெறப்போகிறீர்களோ, நீங்கள் இத்தனை புத்தியினரோ என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆவியில் ஆரம்பித்த
நாம் எப்படி, நம்முடைய முடிவு எப்படியாய் காணப்படுகிறது? நம் முடிவு வெற்றி உள்ள ஒரு முடிவாய் காணப்படணும், ஆசீர்வாதமான ஒரு முடிவாய் காணப்படணும், ஜெயமான ஒரு முடிவாய் காணப்படணும். கலாத்தியர் 5:22 நம்ம வாசிக்கும் போது தெரியும், ஆவியின் கனிகள் நமக்கு எல்லாருக்கும் அறிந்தது. ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம் என்று சொல்லி 9 வகையான கனிகள் இந்த நாட்கள்ல நம்ம வாழ்க்கையில காணப்படுகிறதா என்று சொல்லி நம்மளை நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 2 தீமோத்தேயும் 4வது அதிகாரம் 7வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு நல்ல போராட்டத்தை போராடும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமா, இந்த நாட்கள்ல நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து விட்டார். ஆனபடினால நாம் நல்ல போராட்டத்தை, நல்ல ஓட்டத்தை, நமக்குன்னு நியமிக்கப்பட்ட ஒரு நல்ல ஓட்டத்தை ஓடும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நல்ல ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை வரவேற்கிறதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். நல்ல ஊழியக்காரனே, உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகத்துல நான் அதிகாரியை வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல ஊழியக்காரனே என்று சொல்லி நம்மளை அழைக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாட்கள்ல எஜமானனுக்கு ஊழியம் செய்கிற நாம் அந்த நாட்கள்ல நல்ல போராட்டத்தை போராட முடியும், நம் ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிக்க முடியும். நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வார்த்தையின்படி தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7வது வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம். இயேசு, பிதாவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அல்லேலூயா. பிரசங்கி 7:8 நான் மீண்டுமாய் வாசிக்கிறேன். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், முடிவு நல்லது என்று பார்க்கிறோம். லூக்கா 2வது அதிகாரம் 49வது வசனம். நீங்கள் ஏன் என்னை தேடுகிறீர்கள்? என் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனம் என்று நீங்க அறியீர்களா? பிதாவுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுவதற்கே இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்லி அவர் சொன்னதை பார்க்க முடியும். பிதாவுடைய சித்தத்தை அவர் செய்து முடித்தவராய் ஜீவனை விட்டார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் கடைசியாக மகா சத்தமிட்டு அவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி பிதாவுடைய கைகளில் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எல்லாவற்றையும் முடித்து அவர் ஜீவனை விட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். யோவான் 10வது அதிகாரம் 15வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, நான் என்னுடையவர்களை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டு இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஆடுகளுக்காக, நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனையும் கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோவான் 10வது அதிகாரம் நாம் வாசிக்கும் பொழுது தெரியும். அதே போல யோவான் 4வது அதிகாரம் 34வது வசனம், இயேசு அவர்கள் நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொல்லி சொன்னதை பார்க்க முடியும். லூக்கா 22:43, பிதாவே உமக்கு சித்தமான அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தினுடைய அல்ல உம்முடைய சித்தத்தினுடைய ஆக கடவது என்று சொல்லி அவர் ஜபம் பண்ணினதை நம்ம பார்க்க முடியும். எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனம், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவர் நமக்காக உயிருள்ள ஒரு ஜீவ பலியாக தன்னை பிதாவின் கரத்துல ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிப்பதற்கே நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்மை சுத்திகரிப்பதற்கு, நம்மை மீட்டுக் கொள்வதற்கு, நம்முடைய ஆக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்து நம்மளை மீட்டுக் கொள்ளும்படியாக அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எபேசியர் 5வது அதிகாரம் 27வது வசனம், கரைதரை முதலானவை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றவருமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. சபை எப்படிப்பட்ட சபையாய் காணப்பட வேண்டும்? பரிசுத்தம் உள்ள ஒரு சபையாய் காணப்பட வேண்டும். கரைதரை இல்லாத ஒரு சபையாய், பிழையற்ற
பிழையில்லாத ஒரு சபையாய், ஒரு மகிமையுள்ள சபையாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் சபைக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, அவரை நேசிக்கிறவர்களுக்காக, அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்காக, இந்த உலகத்தின் ஜனங்களுக்காக தம்மையே அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்மை சுத்திகரிப்பதற்கு, நம்மை மீட்டுக் கொள்வதற்கு, நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில எல்லாவற்றையும் செய்து கொடுத்துட்டார். எல்லாவற்றையும் செய்து கொடுத்து கடைசியாக தன் ஜீவனையும் அவர் பிதாவின் கரத்தில் கொடுத்து விட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுத்து விட்டார். நாம் ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம்? நாம் ஆண்டவருக்காக இதுவரைக்கும் என்ன செய்தோம்? ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த நாட்கள்ல நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மை ஒப்பு கொடுக்கிற பொழுது ஆண்டவர் முடிவு பரியந்தம் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அதாவது மரண பரியந்தமும் நம்மை நடத்துகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்துல ஆண்டவருக்காக நாம் செய்ய வேண்டிய கடமை, அவருக்காக நம்மையே அவருடைய சித்தத்தை செய்யும்படி, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, அவருடைய ஊழியத்தை செய்யும்படி, அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படி நம்மையே ஒரு பரிசுத்தம் உள்ள ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின்படி நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? எசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த சிலுவை தியானத்தை நாங்கள் இந்த நாட்களில் தியானிக்கும்படி தேவன் கிருபை செய்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களுக்காக நீங்க ஜீவனையே கொடுத்த தேவன் ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ரோமர் 12:1 எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு பரிசுத்தம் உள்ள ஜீவ பலியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே எங்களை பயன்படுத்துங்கப்பா, பயன்படுத்துங்க. இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே.